மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கர்நாடகாவின் விஜயபூர் மாவட்டத்தில் பெண் நடத்துனரை தகாத வார்த்தைகளால் திட்டிய பயணியை பெண் நடத்துனர் பொதுமக்கள் முன்னிலையில் புரட்டி எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடக மாநிலத்தின் விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள கொல்லாரா நகர பேருந்து நிலையத்தில் தான். இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்த 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் பேருந்தில் ஏறி இருக்கிறார். 500 ரூபாய் நோட்டை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்கிறார். ஆனால் டிக்கெட் விலை என்பது மிகவும் குறைவானது என்று கூறப்படுகிறது. இதனால் நடத்துனர் அந்த பேருந்தில் பெண் நடத்துனர் இருந்திருக்கிறார். அவரிடம் சில்லறை இல்லை என்று கூறி சில்லறை கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார். அந்த நபர் ஆனால் பயணியோ தன்னிடம் சில்லறை இல்லை என்று கூறியதால் நடத்துனர் வேண்டுமென்றால் போன்பே, ஜிபே என்ற ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவும் டிக்கெட் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது, அதை பயன்படுத்துமாறு கூறியிருக்கிறார். இதை கேட்ட அந்த பயணி கோபமடைந்து நடத்துனரை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். ஆனால் அப்போது கூட அந்த நடத்துனர் மிகவும் சமாதானமாக சில்லறையை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்னிடம் சில்லறை இருந்திருந்தால் நானே கொடுத்திருப்பேன் என்று சமாதானமாக பேசிய போதும் தன்னிடம் சில்லறை இல்லை என்று தொடர்ந்து கூறியதை தொடர்ந்து பேருந்திலிருந்து இறங்குமாறு நடத்துனர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த பயணி பேருந்திலிருந்து இறங்கிய போது தகாத வார்த்தைகளால் அந்த பெண் நடத்துனரை அவர்கள் குடும்பம் குறித்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். பேசியபடியே பேருந்து நிலையத்தில் பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வர முயற்சித்த போது தகாத வார்த்தைகளால் தன்னை திட்டியதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பெண் நடத்துனர் அவரது வாகனத்தை வழிமறித்து கடுமையாக தாக்கினார். ஒரு கட்டத்தில் அந்த பயணி கூட மீண்டும் தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசியதால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த பெண் நடத்துனர் தனது காலில் இருந்த காலணியை காட்டி அவரை அடித்திருக்கிறார். இந்த அனைத்து காட்சிகளையுமே பேருந்து நிலையத்தில் இருந்த அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அந்த பயணி கூட சமாதானம் அடைந்து மன்னிப்பு கேட்பதாக கூறினார். இருப்பினும் எப்படி குடும்பத்தை பற்றி நீ தவறாக பேசுவாய் என்று கூறி தொடர்ந்து தனது அந்த ஆதங்கத்தை அந்த பயணி மீது தாக்கி வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் நடத்துனர். ஒரு கட்டத்தில் சக பயணி ஒருவர், அதாவது அந்த பேருந்து நிலையத்தில் இருந்த மற்றொரு பயணி அந்த பெண் நடத்துனரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்துச் சென்றார். இந்த சம்பவத்தில் இரு தரப்பினருமே, அதாவது நடத்துனர் மீதும் தவறு இருக்கிறது, அதே போல நடத்துனரை திட்டிய பயணி மீதும் தவறு இருக்கிறது. இதனால் இரு தரப்பினருமே புகார் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது இந்த வீடியோ வைரல் ஆவதை தொடர்ந்து போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். யாரேனும் ஒரு தரப்பு புகார் அளித்தார் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.